வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 28/2/2025 இன்றைய ஒட்டன்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்ததுன்னா 70 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்ங்க. அதிகபட்ச விலையே 100 ரூபாய்ங்க. கீழே பாக்ஸ் 50 ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை படு வீழ்ச்சிங்க ஒட்டன்சித்திரம் மார்க்கெட்டில். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று விலை உயருங்க. சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்ங்க. உருண்டை மிளகாய் 22 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் டோட்டலாக பார்த்திங்கன்னா 17 ரூபா 18 ரூபாயிலேருந்து கிலோவுக்கு ஒரு 4 ரூபா 5 ரூபா. 2 மிளகாயுமே விலை கொஞ்சம் சற்று விலை கூடிக்குன்னு சொல்லாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க நேற்று 4 ரூபாய்க்கு இந்த பீட்ரூட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு பீட்ரூட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 5 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையே 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் இஞ்சி கிடைக்குதுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீழ்ச்சியாக தான் வந்துருக்குங்க. கடந்த 15 நாட்களில் ஒட்டன்சித்திரம் மார்க்கெட்டில். நேற்று நைட்டு மார்க்கெட்டுமே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வீழ்ச்சி தானுங்க. ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி சின்ன வெங்காயம் 40 ரூபாயிலேருந்து கீழே தான் விற்பனையாக இருக்குதுங்க. 40-45 தான் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயங்க. கீழே 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ 40-42 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 100 ரூபாய்ங்க. ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோவே 100 ரூபா தானுங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 3 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப கத்திரிக்காய் விற்பனையாகுதுங்க. கத்திரிக்காயும் தொடர்ந்து விலை வீழ்ச்சியில் தான் இருக்குதுங்க. அடுத்து பயிர் பார்த்திங்கன்னா 9 பொருள் தட்டையுமாங்க பயிருமாங்க 9 ரூபாயிலேருந்து 11 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு 80 ரூபாய்ங்க. செடி 80 ரூபாய்ங்க. மரம் 70 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 12 ரூபா ரேட்டில் பாவக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பாவக்காய் சற்று விலை குறைவுன்னு சொல்லாங்க. சுரைக்காய் பார்த்திங்கன்னா தர சுரைக்காய் பார்த்திங்கன்னா 1.5 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 2.5 ரூபாய்க்கும், பந்தல் சுரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 4 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒட்டன்சித்திரம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ 23 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 14 ரூபா வரைக்கும் கோவக்காய் அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 70 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 40 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. புடலங்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோவே 5 ரூபா தானுங்க. ஒரு கிலோ 5 ரூபாயிலிருந்து கீழே தான் புடலங்காய் விற்பனையாகுதுங்க. கொத்தவரங்காய்ம்பாங்க சீனி அவரைக்காய்ம்பாங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 15 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 13 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா தானுங்க. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 3 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையை 10 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. சேனைக்கிழங்கு கேட்டிருந்தீங்க ஒரு கிலோ 35 ரூபா ரேட்டில் சேனைக்கிழங்கு விற்பனையாக இருக்குதுங்க. எழுத்து வடிவில் வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போட முடியாதுங்க. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் வாய்ஸ் இருந்தால் தான் கேட்குறக்கு சௌகரியங்கிறீங்க. வாய்ஸ் ரெக்கார்டோட போடுங்கிறீங்க. நான் ஒரு ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கிறேங்க. பிடிச்சவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க விட்டுருங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி ஒரு மாதிரி சொல்கிறீங்க. எழுத்து வடிவில் போடுங்க பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குங்கிறீங்க. ஒவ்வொருத்தர் வாய்ஸ் ரெக்கார்டில் ஓடுங்க எனக்கு அது கேட்குறக்கு ஈஸியாக இருக்குங்கிறீங்க. நன்றி, வணக்கம்.